ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டேரோ கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த பதிவில் என்ன டாப்பிக்காக நான் மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வரக்கூடிய நியர் ஃப்யூச்சர், அதாவது வரக்கூடிய எதிர்காலம், பக்கத்தில் இருக்க எதிர்காலம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த காலத்துக்கான ஒரு ஜென்ரலான ஒரு டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸை பார்க்க போகிறோம். டேரோ கார்டு ரீடிங்னா இது நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு கைடன்ஸ். ஸோ முன்கூட்டியே சில விஷயங்களை தெரிஞ்சு அந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு சில விஷயங்களை தவிர்த்துடலாம், சில விஷயங்களை டெவலப் பண்ணலாம் இன்னும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் தான் ஒரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கு நம்ம ஒரு ராசிக்கும் தனித்தனியாக டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் இதில் எஸ்பெஷலி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதும் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த கலர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய காலத்துக்கு ஹைலைட்டாக இருக்கும், நம்மளுக்கு சக்ஸஸிவாக இருக்கும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்போது நம்மளுக்கான ஜென்ரல் ரீடிங் கைடன்ஸ் அண்ட் நம்ம எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் வரக்கூடிய காலத்துக்கு. ஸோ இந்த மூணும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷலாக முருகர் மெசேஜ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் முருகர் மெசேஜ் எப்படி பார்க்க போகிறோம்னா, இப்போது வரக்கூடிய காலத்தில் நம்ம எந்த முருகரை வழிபடலாம், அதாவது முருகருடைய அவதாரங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் அறுபடை வீடு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்குது. அப்போது நம்ம எந்த முருக அவதாரத்தை நம்ம வழிபடும் போது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அண்டு என்ன மாதிரியான இதனால் நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும், அவர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்றதையும் ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கோடய சேர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் ராசிக்கான ரீடிங்கையும் ப்ளஸ் எந்த முருக வழிபாடு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க, முருகர் மெசேஜையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மகரம் உங்களுக்கான வரக்கூடிய நாட்களுக்கான இல்லை இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கான டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ இருக்க சூழலில் நீங்கள் எந்த முருகரை வழிபடலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் ஏற்பட இருக்குது. நல்ல வாய்ப்புகளாக இருக்கட்டும், இல்லை நல்ல சூழலாக இருக்கட்டும், அந்த நல்ல காலம் அப்படின்ற மாதிரி அந்த டைம் உங்களுக்கு ஃபேவராக மாற இருக்குது. இந்த காலத்தில் இந்த டைம் பீரியடில் நீங்கள் தனிமைப்படுத்திக்கணும். ஸோ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டோடு இருக்கிறதோ, இல்லை ஏதாவது ஒரு கூட்டத்தோடையே இருக்கிறதோ, ஸோ இப்படி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கும் போது சில புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆல்ரெடி ஏதாவது ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களோட லைஃப் பர்பஸை தேடி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் என்னோடய லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றதையே ஒரு தேடுதலாக வச்சுருக்கீங்கன்ற போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பர்பஸ் என்னன்றது தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படின்ற ஒரு சொல்யூஷனும் உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தெரியாத சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் தெய்வத்துக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் எனக்கு மர்மமாக இருக்குது, ஒரு சீக்ரெட்ஸ் சுற்றி போயிட்டுருக்க மாதிரி இருக்குது, அதற்கான ஒரு பதில் எனக்கு கிடைக்கணும். ஸோ என்னை சுற்றி என்ன மர்மங்கள் இருக்குது, அவங்க மனசில் என்ன இருக்குது, என்ன சீக்ரெட்ஸ் இருக்குது, ஸோ என்னை பற்றி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு நபர் சம்மந்தப்பட்டு கேட்டிருக்கீங்க உங்களோட தெய்வத்திட்ட அப்படின்ற போது அந்த ஒரு சீக்ரெட்ஸ் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவே, உங்களோட தெய்வம் ரீதியாகவே அவங்க மூலியமாகவே உங்களுக்கு அதனுடைய ஒரு பதில்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் அதே மாதிரி சில யுக்திகளை கையாளணும் வரக்கூடிய காலங்கள்லன்னு இருக்குது. ஸோ இந்த கொடுக்கல் வாங்கலில் கூட பணம் ரீதியான பொருள் ரீதியான கொடுக்கல் வாங்கலில் கூட சில யுக்திகளை நீங்கள் கையாளும் போது அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துடலாம். ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னா ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படி என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு தான் ஒருவருத்துக்கும் ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு ஸ்ட்ராட்டஜி என்றைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும்.
அப்போ உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு தான் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கணும். அதிக அளவில் ஐசோலேட் பண்ணி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளுக்கான அந்த சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். அண்ட் வரக்கூடிய காலங்களில் அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கும் தேவையான உதவிகள், பண உதவி, பொருள் உதவி கிடைக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆர் ஹெல்ப் பண்ணலனாலும் வரக்கூடிய காலங்களில் இனிமேலாவது மற்றவங்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கணும் அப்படின்னு இருக்குது. பணம் ரீதியாக, பொருள் ரீதியாக ஏதோ ஒரு உதவி நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும். நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா யூனிவர்ஸும் உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களுக்கு கொடுக்கும். டைம் நல்லா இருக்கும் போது நீங்கள் செய்கிற உதவிகள் கூட அது ரெட்டிப்பாக மாறும். அது வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணிய கர்மாவாக மாறும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குரு வழிபாடை தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய குருவினுடைய பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப தேவையான ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கான டாரோ கார்டு ரீடிங் கைடன்ஸில் வருது. ஸோ எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்க்கும்போது, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மைகளை நீங்கள் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச சில உண்மைகள் இருக்கும் இல்லையா? ஸோ சில ஒரு சீக்ரெட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட ஷேர் பண்ணால் கூட அது மற்றவங்க, ஸோ அதை யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கூட தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் சில விஷயங்களை வரக்கூடிய நாட்களில் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சீக்ரெட்ஸாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ சீக்ரெட்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான கைடன்ஸ் வந்து வருது. ஸோ அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன கலர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பிங்க் அண்ட் ப்ளூ கலரை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிங்க் அண்ட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் அது ரொம்ப பாசிட்டிவாக அமையும், பாசிட்டிவாக நடக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன அமைதி, மன ஆறுதலும் கிடைக்கும். இந்த 2 கலர்ஸ் அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த சூழலில் நீங்கள் எந்த முருகரை வழிபடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மகரம் உங்களுக்கான முருகர். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் டைமை தனிமைப்படுத்திக்கணும், உங்களை நீங்கள் ஐசோலேட் பண்ணிக்கணும், அதில் நிறைய விஷயங்கள் யோசிக்கணும் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக தவம்ன்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கணும். அதாவது தியானமே வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்போது அது தவமாக மாறும். வருடக்கணக்கில் யுக கணக்கில் போகும்போது அது வந்து தவமாக மாறும். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு தவம் தேவையில்லை. ஆனால் தியானம்ன்றது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும். ஸோ அந்த தியானம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அது கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் காடஸ் இருப்பாங்க எல்லாருக்குள்ளேயும். ஸோ அந்த இன்னர் காடஸை அவேக்கன் பண்ணிவிடும். அந்த டைமில் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். எதனால் நம்ம லைஃப்பில் இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, இதனுடைய காரணக்கர்த்தா யார், ஸோ இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சூத்திரம் என்ன, அது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதற்கு நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த தியானம் பண்ணுறதுக்கு வடபழனி செந்திலாண்டவரை உங்களுக்கான முருகராக நீங்கள் வழிபடுறது பெஸ்ட்டாக இருக்கும். முதல்ல எடுத்த உடனே நீங்கள் எந்த முருகர் வழிபடணும்னு நான் சொல்லியிருக்கலாம். பட் இந்த விஷயம் சொல்லி தான் உங்களுக்கு இதை சொல்லணும் எந்த முருகர்னு. ஏன்னா வடபழனி செந்திலாண்டவர் பக்கத்தில் அங்கே ஒரு ஜீவசமாதி, சித்தர் ஜீவசமாதி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு இந்த தியானம் வந்து டெய்லி பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க, முடியாதவங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே அங்கே இருக்கக்கூடிய சித்தர் பேரை சொல்லி தினமும் தியானம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அந்த ஞானம் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் இன்றைக்கி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.